ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ஒரு சிம்பிள் அடிஷன் எப்படி நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் போடுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கேன். அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணி தான் நான் இந்த இதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு நோட் பேடை முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் போயிட்டு நம்ம என்ன ப்ரோக்ராம் போட போகிறோமோ அந்த ப்ரோக்ராம் நேமை ஃபைல் நேமா கொடுத்து சேவ் பண்ணி பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் போடுறேன்ற தொட்டு நான் இப்போ என்ன பண்றேன், திஸ் பிசியை ஓபன் பண்ணி அதில் நான் ப்ரோக்ராம் எங்க வச்சிருக்கேன்னா ஜி டிரைவ்ல ஜாவா அப்படின்றதுல தான் நான் ஃபைல் வச்சிருக்கேன். இந்த இதை ஜாவாவை ஓபன் பண்றேன். இதுல ஆட் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் இந்த இது. நான் முதல்ல ஆல்ரெடி நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுல இது கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. இந்த கிளாஸ் ஃபைல நான் முதல்ல டெலீட் பண்ணிக்கிறேன். வெறும் நான் ஜாவா ஃபைல் மட்டும் அப்படியே இது பண்றதுக்காக நான் ஜாவா ஃபைல் மட்டும் வச்சுக்கிறேன். இதை நான் ஓபன் பண்றேன். இதை ஓபன் பண்ணனா எனக்கு நோட் பேட்ல நான் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணனா எனக்கு ப்ரோக்ராம் எனக்கு ஓபன் ஆயிடுது. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்றது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல பப்ளிக் கிளாஸ் நேம் ஆட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி இது கிளாஸ் நேமுக்கு அப்புறம் என்ன எப்படி கொடுக்குறோமா கிளாஸ் நேம், அதே மாதிரிதான் ஃபைல் நேமையும் கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது பிரேசஸ் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்குள்ளார என்ன பண்ணேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் ஏஆர்ஜி அப்படின்றத கொடுத்துருக்கேன். இதுல எந்த இடத்துல நான் பிராக்கெட் யூஸ் பண்றேன், ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றேன், நார்மல் பிராக்கெட் யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்ப சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம்ன்ற தொட்டு நான் என்ன பண்றேன், ரெண்டு நம்ம மொத்தம் இன்டிஜர் என்ட் ஏ என்ட் பி என்ட் சி அப்படின்னு 3 இதா நான் தனித்தனியா டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்றேன், a is equal to 10, b is equal to 15 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்ப c is equal to நான் என்ன பண்ணிடுறேன், a plus b system.out.println அப்படின்னு கொடுத்து cன்னு கொடுத்தா கூட நம்மளுக்கு அவுட்புட் வரும். நம்ம என்ன பண்றோம் ஆப்ரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த system.out.printlnல add a plus b அப்படின்னு கொடுத்து b is அப்படின்றத டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுத்துருக்கேன். இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறத நீங்க உங்களுக்கு எப்படி நீங்க கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ இப்படி நீங்க கொடுத்துங்க அந்த இடத்துல. அப்புறமா அவுட்புட் அந்த பிளஸ் சி அப்படின்ற கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லாட்டி நமக்கு அவுட்புட் கிடைக்காது. அப்புறம் பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 பிரேசஸையும், அதாவது கிளாஸுக்கான பிரேசஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், மெயினுக்கான அதனோட பிரேசஸையும் க்ளோஸ் பண்றேன். இப்ப இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்றேன், முதல்ல இப்படிதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி தேவை கிடையாது. உங்களுக்கு எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு இருக்கோ அப்படி நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் ஜென்ரலைஸ்டா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஏ பி சின்னு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே ஃபர்ஸ்ட் இதுல நான் என்ன பண்ணிடுறேன், நம்மளே இன்புட் அதாவது கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், நம்மளே இன்புட் அதாவது நம்மளே இன்புட்ல அதாவது ப்ரீ டிஃபைன்டா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இது பண்றதுக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபைல்ல போயிட்டு சேவ் முதலையே ஃபைலை ஓப்பன் பண்றப்ப நம்ம ஃபைலை சேவ் பண்ணிருக்கணும். அப்படி சேவ் பண்ணாட்டி ஃபைல் சேவஸ் அப்படின்றதுல போயிட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணிடுறேன், ஃபைல் நேம் ஆட்னு கொடுத்து .java அப்படின்ற கொடுத்துட்றேன். கீழே டெக்ஸ்ட்ன்ற இதுல இருக்கக்கூடாது. அது பாத்தீங்கன்னா இதுல ஃபைல் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமேல நம்ம என்ன பண்ணணும், சேவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணணும். ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருக்க ப்ரோக்ராம் தான் போடுற தொட்டு நான் சேவ் பண்ணல. இப்போ நான் எந்த சேஞ்சும் பண்ணல, ஸோ அதனால நான் சேவ் பண்ணல. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி ரன் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் விண்டோஸ் படத்தையும் கீபோர்ட்ல ஆரையும் அட் எ டைம் சேம் டைம்ல நான் ப்ரெஸ் பண்றேன். அப்ப சேம் டைம்ல ப்ரெஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுது, ரன் அப்படின்றதே எனக்கு ஓப்பன் ஆகுது.
இதுல போயிட்டு சிஎம்டி அப்படின்றத நம்ம டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணாலும் சரி இல்ல ஓகேவை பிரஸ் பண்ணாலும் சரி நம்மளுக்கு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். சிஎம்டினா வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட். இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபைல் எங்க இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம இதுல எங்க இருக்கு, இப்ப ஜி கோலன்ல இருக்கு. ஸோ ஜி கோலனை கிளிக் பண்ணி முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன், அந்த கோலன்குள்ளார நான் போயிடுறேன். இப்போ போயிட்டு நம்ம ஃபோல்டர்ல தான் நம்ம சேவ் பண்ணிருக்கோம் ஃபைல. அந்த ஃபோல்டரை நம்ம ஓபன் பண்றோம். ஃபோல்டர் நேம் என்னது, ஜாவா. இதுல வந்து சிடி அப்படின்னு ஸ்பேஸ் கொடுத்து ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஜாவா அப்படின்றது என்னன்னா, சிடி அப்படின்றத கொடுத்து அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த டைரக்டரிக்குள்ளார போகும். சிடினா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு அர்த்தம். அந்த சேஞ்ச் டைரக்டரி அப்படின்றத நம்ம கொடுக்குறப்பதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால வந்து நம்ம சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து தான் வந்து முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், டைரக்டரை முதல்ல சேஞ்ச் பண்ணணும். முதல்ல டைரக்டரை சேஞ்ச் பண்ணி நான் அதுக்குள்ளார போயிடுறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஜாவாக்குள்ளார போயிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன ப்ரோக்ராம் நான் வந்து ரன் பண்ண போறேன், இப்போ வந்து அடிஷன் ப்ரோக்ராம். நான் என்னன்னு சேவ் பண்ணியிருக்கேன், ஆட் அப்படின்ற இதுல தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன் ஃபைல் நேம். அதுக்காக இப்போ கம்பைல் பண்றதுக்காக என்ன பண்றேன், ஜாவா சி ஸ்பேஸ் என்ன ஃபைல் நேம் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுத்து டாட் ஜாவா அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன். ஜாவா அப்படின்னு கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா கம்பைல் ஆயிட்டு திரும்ப பழைய இடத்துக்கே அது வந்து வந்துடணும். அப்படி வந்தாதான் நம்ம இதுல வந்து நம்ம எந்த வித எரரும் இல்லாம கம்பைல் ஆயிருக்கு அப்படின்றத அர்த்தம். அதுக்கு முன்னால இந்த ப்ரோக்ராம்ல வந்து ஆல்ரெடி நீங்க ரன் பண்ணிருக்கீங்க, அப்படி திரும்ப நீங்க ரன் பண்ணி பார்க்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, அந்த கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுங்க. ஏன்னா கேஸ் நம்ம கிளாஸ் ஃபைலை டெலீட் பண்ணாம பண்ணோம்னா சில சமயம் எரர் வருது. ஸோ அதனால வந்து அந்த எரரை அவாய்ட் பண்றதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்றேன்னா வந்து அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து இப்போ நான் ரன் பண்ணி பார்க்க போறேன். ஸோ ரன் பண்றதுக்கு என்ன கமாண்டு, ஜாவா ஃபைல் நேம் கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகுது, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஆட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் 25ன்னு வருது. இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன், ரெண்டாவதுக்கு வந்து 15ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இப்படி அவுட்புட் வருது. இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம 100 விதமாகவும் போடலாம். எப்படி போடலாம்னா, இந்த இதை நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், சிம்பிளா நான் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். பண்ணி நான் இது பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்ல, இதை வந்து தனித்தனியா ஒவ்வொரு லைன்லயும் ஒன்னொன்னு நான் தனித்தனியா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிடுறேன், இப்படி நான் டிக்ளேர் பண்றேன். ஓகே, இப்ப நான் வந்து இப்ப டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்க இது பிரகாரம் நம்ம ரன் ஆகணும் அப்படின்றத விட்டு நான் என்ன பண்றேன், இப்போ வந்து என்ன பண்ணிடுறேன், கீழே இந்த இடத்துல இப்ப வந்து d is equal to 25 செமிகோலன் வச்சிடறேன். இப்ப e is equal to 30 அப்படின்னு கொடுத்து செமிகோலன் வச்சிடறேன். இப்ப என்ன பண்றேன், இந்த சிக்கு பதிலா இப்ப நான் வந்து வேரியபிள் என்ன பண்ணிருக்கேன், எஃப்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், f is equal to என்ன வந்து வேல்யூ கொடுத்துருக்கேன், d plus
இ அப்படின்றத கொடுக்குறேன். இப்ப இந்த இதுல என்ன பண்றேன், நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியணும் அப்படின்றது விட்டு நான் இந்த இதுல அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் சில சில சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணி நான் இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். நம்மளுக்கு புரியணும்ல, நம்ம பண்றது நம்ம என்னன்னு நம்ம புரிஞ்சாதான் நம்ம கரெக்டா பண்ண முடியும். ஸோ அதனால அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்ணிக்கிட்டு நான் அதை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன், இதையும் நான் வந்து மல்டிபிள் கமாண்ட் பயன்படுத்தி நான் மல்டிபிள் இதுல வந்து நான் முதல்ல கமாண்ட் பண்ணிடுறேன். முதல்ல எங்கெங்க கமாண்ட் பண்றேன் அப்படின்றதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. ஏன்னா வந்து நம்ம இந்த கமாண்ட் பண்றது இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து அதுதான் நம்ம வந்து ப்ரோக்ராம் போடுறப்ப நம்ம என்ன ஏதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணிடுறேன், இப்ப வந்து எஃப் தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். அதனால நான் இந்த இடத்துல எஃப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் எல்லா இடத்துலயும் நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப தான் பண்ணணும். அப்பதான் நமக்கு கரெக்டா அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், இப்படி நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு முதல்ல ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன், ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க அந்த கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல அதை முதல்ல நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப திரும்ப கம்பைல் பண்ண போறேன். நம்ம ஆல்ரெடி இந்த இதை கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்றத விட்டு நம்ம எந்த இடத்துல போய் பண்றோம் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து கரெக்டா பாத்துக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பண்றப்ப நமக்கு எரர் வரும். ஸோ அதனால கரெக்டா பண்ணணும். அந்த இடத்துல நான் செமிகோலன் வைக்கல. என்ன எரர் வரேன்றது பாத்துக்கிட்டீங்களா? இப்ப வந்து அந்த இடத்துல நான் செமிகோலன் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த இடத்துல செமிகோலன் வைக்கிறேன். வச்சுட்டு நான் திரும்ப என்ன பண்றேன், ஃபைலை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து நான் இந்த லைனை நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஏன்ட்டு வந்து டிஇஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரே லைன்ல மூணுமே இன்டிஜரா வாங்க போறேன் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ இதை கொடுத்துட்றேன். இங்கேயும் வந்து நான் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு வந்து 25, பி இஸ் ஈக்குவல் டு அதாவது டிஇ டி இஸ் ஈக்குவல் டு 25, இ இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த இதை ஃபுல்லா வந்து இதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால இதையுமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எது வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருக்கேன், இதுல இருந்து இது வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டேன். இது மட்டும் இப்போ வந்து என்ன ஆகும்னா எனக்கு இப்போ வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு டி பிளஸ் சி அப்படின்றது மட்டும் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன், சேஞ்சஸ்லாம் பண்ணி சேவ் பண்றேன். திரும்ப வந்து நான் முதல்ல கம்பைல் பண்றேன். ஸோ கம்பைல் பண்றதுக்கு நமக்கு வந்து என்னன்னு தெரியும், ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா அதை கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்றேன். இப்போ வந்து அது எக்ஸிக்யூட் எந்த வித எரரும் இல்லை. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ ரன் பண்றதுக்கு நமக்கு ஷார்ட்கட் தெரியும். ஸோ ஷார்ட்கட் நமக்கு வந்து எப்படி பண்ணணுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். இப்போ வந்து ஜாவா ஃபைல் நேம் இப்போ வந்து கிளிக் பண்ணி என்டர் கிளிக் பண்றேன். இப்போ வந்து ரெண்டுமே ஆட் ஆகி இப்போ நம்மளுக்கு வந்து 55 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல ஏ பிளஸ் பின்னே கொடுத்துருக்கேன். அதனாலதான் இந்த இடத்துல ஏ பிளஸ் பின்னு வருது. இந்த இடத்துல நம்ம வந்து என்னன்னு மாத்தணும், இப்போ வந்து டி அண்ட் ஏன்னு நம்ம மாத்தணும். இப்போ இந்த இடத்துல அதாவது வந்து நம்ம வந்து நான் டபுள் கோட்ஸ் கொடுக்குறது எதுவுமே நம்மளுக்கு எரரை கொடுக்காது. ஸோ இப்போ வந்து நான் கொடுக்காதனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுட்டோம்.
ஸோ இப்போ பண்ணிட்டு இப்போ ஃபைலை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்க தொட்டு நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ பண்றப்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இஎஃப்பும் வந்து வேல்யூ வந்து எவ்வளவு 55 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்ப இதே இத 100 விதமாவும் நம்ம ப்ரோக்ராமா போடலாம். ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் நான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன். அப்புறமேல அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லாம் நம்ம போடுறப்ப நான் இன்னும் சிம்பிளா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்ற மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். இதுல மட்டும் நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். ஏன்னா எப்படி எப்படிலாம் வந்து நம்ம வேரியபிள டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ நான் வந்து இப்படி இது பண்றேன். இப்ப இதே இத நான் என்ன பண்றேன், இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். சிங்கிள் லைன் கமெண்டை பயன்படுத்தி நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல என்ட் அப்படின்னு நான் மாத்துறேன். மாத்திட்டு எங்கேயும் நமக்கு என்ட்ல தான் வரணும் எஃப்பும். ஸோ அதனால எங்கேயும் நான் என்ட்னு நான் மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு இப்ப சேஞ்சஸ் பண்ணிட்டு தொட்டு ஃபைல்ல போயிட்டு சேவ் அப்படின்றத நம்ம பிரஸ் பண்ணணும். சேவ் அப்படின்றத பிரஸ் பண்ணி நம்ம ஃபைல முதல்ல சேவ் பண்ணிக்கணும். ஃபைல சேவ் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படியும் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வரும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த இதுல நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியுதா, எந்த இடத்துல எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணா நமக்கு அவுட்புட் சேஞ்சஸ் வருது அப்படின்றது தெரியுதா, நம்ம பண்ண ஆபரேஷன் தான் கரெக்டா ஆகுதா அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இது பண்றோம். இந்த வேல்யூஸை நீங்க அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வரணுமோ நமக்கு அவுட்புட் அப்படி வரும். இதனோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.